இந்த சம்மர்ல சைனஸ் ஹெட்டேக் நம்ம ரொம்ப ஜாஸ்தியா வரத பார்க்கலாம். ஸோ சைனஸ் ஹெட்டேக்னா எப்படி வரும் அப்படின்னாக்க, புருவங்களுக்கு மேல வலிக்கிற மாதிரி இருக்கு, கண்ணுக்கு கீழ வலிக்கிற மாதிரி இருக்கு, கண்ணுக்குள்ள ஒரு அழுத்துற மாதிரி ஒரு பெயின் இருக்கு, கண் பார்வை மங்கலாகிற மாதிரி இருக்கு, உச்சியில வலி இருக்கு, கீழே குனிஞ்சு எந்திரிக்கும் போது தலை பாரமா இருக்குன்னா இது டெஃபினட்டா சைனஸ் ஹெட்டேக்கா இருக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ இதுக்கு நீங்க ஆல்ரெடி மெடிசன் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்ற டிப்ஸையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த சம்மர்ல தலைவலியை குறைச்சிக்கலாம். என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஜூஸ் நீங்க எடுப்பீங்க அப்படின்னா கட்டாயமா சிப் பை சிப் குடிங்க. கடகடான்னு குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அதுல ஐஸ் கியூப்ஸ் வந்து சேர்த்தாம எடுத்துக்கோங்க. வெளியே போயிட்டு வர்றீங்க அப்படின்னா உடனே ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி சில்லுன்னு எதையும் குடிக்க கூடாது. ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு செட்டில் ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்க ஜூஸ் குடிக்கிற மாதிரியோ இல்ல தண்ணி குடிக்கிறதையும் வழக்கமா வச்சுக்கோங்க. மத்தியான நேரம் சாயந்தர நேரம் தலைக்கு குளிக்க கூடாது. காலையில 10 மணிக்குள்ள குளிச்சு முடிச்சிடணும். குளிச்சாலும் தலை நல்லா காய வச்சுக்கணும். தலை காயாம வெயில்ல போறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிளஸ் நைட் வந்து நீங்க ஏசியில படுத்து தூங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா காதையும் தலையும் கவர் பண்ற மாதிரி ஸ்கார்ஃப் போட்டு தூங்குனீங்கன்னா நீர் இறங்குறத தவிர்க்கலாம். தேங்க்யூ.